இந்த இயர் 2025 நம்ம கேட்டவுன்ல ரிலீஸ் ஆக போற பெரிய படங்களுக்கும் அதர் இண்டஸ்ட்ரியிலேருந்து ரிலீஸ் ஆக போற பெரிய படங்களுக்கும் இடையே நடக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான கிளாஷ் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது இந்த இயரோட ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் இல்ல இந்த இயரோட பிக்கெஸ்ட் கிளாஷே இதுதான். ஸோ வார் 2 vs கூலி இந்த ரெண்டு படத்துக்கான கிளாஷ் தான் இந்த இயரோட பிக்கெஸ்ட் கிளாஷா இருக்க போது. இந்த கிளாஷ் வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஸோ கூலி மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 14 ரிலீஸ்ன்ற மாதிரி கன்ஃபர்மேஷன் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வார் 2 பொறுத்த வரைக்கும் இன்னும் அஃபிஷியலா எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. ஆனா அந்த படம் வந்து மோஸ்ட்லி ஆகஸ்ட் 14 தான் ரிலீஸ் ஆகுன்ற மாதிரியான டாக்ஸ் மட்டும் தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா வார் 2 உடைய ஷூட்டிங் வந்து இன்னும் பேலன்ஸ் இருக்கு, டப்பிங் ஒர்க் பேலன்ஸ் இருக்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஆனா கூலியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி அவங்க ஷூட் வந்து வேப் பண்ணிட்டாங்க. அதனால கூலி வந்து பேக் அடிக்கிறதுக்கான சான்சஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. ஆனா வார் 2 பொறுத்த வரைக்கும் அவங்க போஸ்ட்பான் பண்றதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாவே இருக்கு. ஒருவேளை வார் 2 வந்து போஸ்ட்பான் பண்ணாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 27 விநாயகர் சதுர்த்தி டேட்டா டார்கெட் பண்ணுவாங்க, இல்லைன்னா செப்டம்பர் 4ஆம் தேதியை டார்கெட் பண்ணுவாங்க. ஒருவேளை வார் 2 வந்து போஸ்ட்பான் ஆகாம ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆச்சுன்னா இந்த ரெண்டு படமும் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் வந்து செம்மையா அடி வாங்கும். ஸோ அதோட இம்பாக்ட் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஏன்னா இந்த ரெண்டு படமுமே 1000 கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ஹெவியா இருக்கு. ஸோ இந்த ரெண்டு படங்களும் சேம் டேட்ல ரிலீஸ் ஆகும்போது இந்த படத்தாலேயும் 1000 கோடி அடிக்க முடியாது, அந்த படத்தாலேயும் 1000 கோடி அடிக்க முடியாது. ஸோ நம்ம கரெக்டா யோசிச்சோம் அப்படின்னா வார் 2க்கு சவுத் இந்தியாவில் பெருசா எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது. ஏன் அப்படின்னா வார் 2 வந்து இந்த ஸ்பை சீரியஸ்ல உள்ள ஒரு படம் தான். ஏன்னா நார்த் இந்தியாவில் வந்து இந்த ஸ்பை சீரியஸ் வந்து அவங்க பெருசா ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஸ்பை யூனிவர்ஸ்ல வர படங்கள் என்னென்னங்கிறது உங்களுக்கே நல்லாவே தெரியும். பத்தான், டைகர் அண்ட் வார் இந்த 3 படங்கள் தான் அந்த ஸ்பை யூனிவர்ஸ்குள்ள இருக்கக்கூடிய படங்கள். ஸோ என்னதான் பாலிவுட்டுடைய 3 பெரிய ஸ்டார்ஸ் வந்து இந்த ஸ்பை சீரியஸ்லாம் இருந்தாலுமே அந்த படங்களுக்கு நம்ம சவுத் இந்தியாவில் பெருசா எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது. அண்ட் அதை அவங்க மாத்தணும்ன்ற நோக்கத்தோட தான் ஜூனியர் என்டிஆர் சார் வந்து வார் 2 படத்துல கேஸ்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ என்டிஆர் சார் மாதிரி ஒரு பிக்கெஸ்ட் சவுத் இந்தியன் ஆக்டர் இந்த படத்துல இருக்கிறதுனால தெலுங்கானா அண்ட் ஆந்திர பிரதேஷ்ல இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் கிடைக்கும். ஆனா அந்த பெரிய ஓப்பனிங் வந்து பெரிய கலெக்ஷனா மாறணும் அப்படின்னா வார் 2ல என்டிஆர் சாருடைய ரோல் வந்து பயங்கரமான ஒரு ரோலா இருக்கணும். அந்த மாதிரி நம்ம என்டிஆர் சாருடைய ரோல் வந்து அதுல பயங்கரமா இருந்தா மட்டும்தான் தெலுங்கானா அண்ட் ஆந்திரால வந்து வார் 2க்கும் ஒரு பெரிய கலெக்ஷன் வரும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ ஒரு நார்மலான கலெக்ஷன் தான் வார் 2க்கு அங்க கிடைக்கும். ஆனா கூலியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா நம்ம ரஜினி சாருக்கே ஆந்திரா தெலுங்கானால ஒரு செம்ம மார்க்கெட் இருக்கு. அது மட்டும் இல்லாம தெலுங்கு இண்டஸ்ட்ரியோட பிக்கெஸ்ட் சூப்பர் ஸ்டாரான நாகார்ஜுனா சாரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல இருக்காரு. என்னதான் ரஜினி அண்ட் நாகார்ஜுனா வந்து ஒரு பெரிய ஆக்டர்ஸா இருந்தாலுமே கரண்டா இப்போ தெலுங்கு இண்டஸ்ட்ரியில பிக்கெஸ்ட் மார்க்கெட்டோட இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்டிஆர் தான். அதனால வார் 2 அண்ட் கூலி கிளாஷ் வந்து கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ஆந்திரா அண்ட் தெலுங்கானா டே 1 ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் கூலியை கம்பேர் பண்றப்போ வார் 2க்கு ஒரு பெட்டரான ஓப்பனிங்கே கிடைக்கும். ஆனா அதுக்கப்புறம் ரிவ்யூ வந்ததுக்கு அப்புறமா ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி வேணாலும் மாறலாம். அண்ட் அப்படியே நார்த் இந்தியா சைடு பார்த்தோம்னா வார் 2 சவுத் இந்தியன் ஆடியன்ஸை பிடிக்கணும்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணாங்கன்னு சொன்னல, அதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் கூலி டீம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அமீர் கான் வந்து கூலியில இருக்காருன்ற மாதிரியான நியூஸ் வந்து ஒரு டாக்ஸா மட்டும் தான் போயிட்டு இருக்கே ஒழிஞ்சு இன்னும் கன்ஃபர்மேஷன்லாம் ஆகல. மேபி இந்த நியூஸ் வந்து கன்ஃபார்ம் ஆனா நார்த் இந்தியாலையுமே கூலியால ஒரு பெரிய கலெக்ஷன் வந்து பண்ண முடியும். என்னதான் வார் 2 ரித்திக் ரோஷன் சாருடைய படமா இருந்தாலும் அந்த படத்துல சல்மான் கான் அண்ட் ஷாருக் கான் சாருடைய கேமியோஸ் இருந்தாலுமே இவங்க எல்லாரும் எதிர்த்து ஒரு ஆளால சம்பவம் பண்ண முடியும் அப்படின்னா அது அமீர் கான் சாரால மட்டும் தான் பண்ண முடியும். என்னதான் இன்னைக்கு அந்த மனுஷன் வந்து ரூல்ட் அவுட் ஆயிருந்தாலுமே ஒன்ஸ் அப்பான் அ டைம் தேர் லிவ்ட் அ கோஸ்ட்ன்ற மாதிரி ஒன்ஸ் அப்பான் அ டைம் நம்ம இந்தியன் சினிமாவே ரூல் பண்ணிட்டு இருந்த ஒரு மனுஷன். ஸோ லோகேஷ் கனகராஜ் மட்டும் ரோலெக்ஸ் மாதிரி ஒரு கேரக்டர் இந்த படத்துல அமீர் கானுக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னா ஸோ கண்டிப்பா நார்த் இந்தியால ஒரு பெரிய சம்பவத்தை கூலியால பண்ண முடியும். அண்ட் ஃபைனலா இந்த கிளாஷ் பத்தி ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னா இன்னும் இந்த கிளாஷ் வந்து கன்ஃபார்மே ஆகல. அப்படி கன்ஃபார்ம் ஆனாலும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ரெண்டு படமுமே செம்மையான ஒரு சம்பவத்தை பண்ணும். அண்ட் நீங்க இந்த ரெண்டு படத்துல எந்த படத்துக்காக பயங்கரமா வெயிட் பண்றீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் அடுத்ததான் நம்ம இந்த லிஸ்ட்ல பார்க்க போறது இந்த இயரோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நடக்க போற ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் கிளாஷ்னு சொல்லலாம். நம்ம இந்தியன் சினிமாவுடைய 3 பிக்கெஸ்ட் இண்டஸ்ட்ரியில இருந்து 3 பெரிய படங்கள் மே 1ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம கேட்டவுன்ல இருந்து நம்ம சூர்யா சாருடைய ரெட்ரோ அண்ட் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில இருந்து நானி சாருடைய ஹிட் 3 அண்ட் ஃபைனலா பாலிவுட்ல இருந்து அஜய் தேவ்கன் சாருடைய ரைடு 2. இதுல ரைடு 2 பொறுத்த வரைக்கும் ரைடு 2 வந்து ஒரு ரீஜனல் பிலிம் தான், பேன் இண்டியன் படம் கிடையாது. அவங்க டார்கெட் பண்ணியிருக்கிறது அவங்களுடைய பாலிவுட் ஆடியன்ஸை மட்டும் தான். ஸோ அவங்கள சாட்டிஸ்பாக்சன் பண்ணாலே போதும். ஆனா ஹிட் 3 அண்ட் ரெட்ரோ வந்து அப்படி கிடையாது. ஏன்னா இந்த ரெண்டு படங்களுமே பேன் இண்டியன் படங்கள். அதுலயும் ஹிட் 3 வந்து பாத்தீங்கன்னா இப்பே வந்து அந்த படம் ஒரு ப்ராஃபிட்டபிளான மூவி தான். ஏன்னா அந்த படத்துடைய ஓடிடி அண்ட் டெலிவிஷன் ரைட்ஸே வந்து 60 கோடிக்கு வந்து சேல் ஆகியிருக்கு. அந்த படத்துடைய பட்ஜெட்டே வந்து 60 கோடி தான். அதனால ஹிட் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி கலெக்ட் பண்ண போற ஒவ்வொரு ரூபாயுமே அந்த படத்துக்கு ப்ராஃபிட் தான். ஆனா நம்ம சூர்யா சாருடைய ரெட்ரோ பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் 100ல இருந்து 120 கோடிக்குள்ள இருக்குன்ற மாதிரி அப்ராக்சிமேட்டடா தான் இருக்கே வந்து அக்யூரேட்டான நம்பர் இல்ல. சோ அதனால ரெட்ரோடைய பட்ஜெட் வந்து 120 கோடினே நம்ம வந்து வச்சுப்போம். 120 கோடினாலுமே ரெட்ரோக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா ரெட்ரோடைய ஓடிடி ரைட்ஸ் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா 80 கோடிக்கு சேல் ஆகிருக்கு. இன்னும் டெலிவிஷன் ரைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சேல் பண்ணல. ஒருவேளை டெலிவிஷன் ரைட்ஸ் வந்து 30 கோடிக்கு மேல சேல் ஆனாலே போதும். ரெட்ரோ தியேட்டரிகளா 10 கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்ணாலே போதும். அந்த படம் ப்ராஃபிட் ஜோனுக்குள்ள போயிடும்.
எனக்கு தெரிஞ்சு டே ஒன்லேயே வந்து பாத்தீங்கன்னா ரெட்ரோ ஈஸியா ப்ராஃபிட் ஜோனுக்குள்ள போயிடும். அதனால இந்த ரெண்டு படத்துக்குமே கலெக்ஷன் வைஸ் வந்து பெருசா எந்த பிரச்சனையுமே கிடையாது. இந்த ரெண்டு படத்துல எந்த படம் ஆடியன்ஸை சாட்டிஸ்பாக்சன் பண்ண போதுங்கிறதா இங்க முக்கியமே. அண்ட் இதுல பியூட்டி என்னன்னா, நம்ம சூர்யா சாருடைய படங்களுக்கு எப்பவுமே தெலுங்குல வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம சூர்யா சாருக்கு வந்து தெலுங்குல எக்ஸ்ட்ராடினரியான ஃபேன் பேஸ் இருக்கு. அதே மாதிரி தான் நம்ம நானி சாருக்குமே எனக்கு தெரிஞ்சு ஒரு தெலுங்கு ஆக்டருடைய படங்களுக்கு வந்து எப்பவுமே நம்ம டிஎன்ல ஒரு நல்ல வெல்கம் இருக்கு அப்படின்னா அது நானி சாருடைய படங்களுக்கு மட்டும்தான். இதுல இந்த டைம் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல்னே சொல்லலாம். ஏன்னா ஹிட் 3ல வந்து நம்ம கார்த்தி சாருடைய கேமியோ இருக்குன்ற மாதிரியான ஒரு டாக்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. இந்த நியூஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகல. அப்படி கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது பயங்கரமா இருக்கும். அண்ட் கார்த்தி சார் அவங்க இந்த படத்துல கொண்டு வரதுக்கான ரீசன் என்னன்னா, ஹிட் 4க்காக லீட் கொடுக்கறதுக்காக மட்டும்தான். ஏன்னா ஹிட் 4 உடைய ஸ்டோரி வந்து நம்ம டிஎனை பேஸ் பண்ணி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நீங்க ஹிட் 1 and 2 பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். ஏன்னா ஹிட் 1ல வந்து தெலுங்கானாவை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஹிட் 2 உடைய ஸ்டோரி ஆந்திர பிரதேச பேஸ் பண்ணி இருக்கும். அண்ட் இப்போ ஹிட் 3ல ஜம்மு அண்ட் காஷ்மீரை டார்கெட் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா ஹிட் 4ல வந்து அவங்க டிஎனை டார்கெட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுக்காக தான் கார்த்தி சாரை கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரெட்ரோவா இருக்கட்டும் ஹிட்டா இருக்கட்டும் இந்த ரெண்டு படங்களுமே வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் ஈஸியா சக்சஸ் ஆயிடும். ஸோ ஆடியன்ஸை எந்த படம் சாட்டிஸ்பாக்சன் பண்ண போதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நீங்க இந்த ரெண்டு படத்துல எந்த படத்துக்காக பயங்கரமா வெயிட் பண்றீங்கிறத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் லாஸ்டா அவங்க எல்லார்கிட்டயுமே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நம்ம சேனல்ல அடுத்தடுத்து போட போற வீடியோஸ் உடைய டாபிக்ஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கீழே மென்ஷன் பண்ணிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது டாபிக்ஸ் பத்தி பார்க்கலான்ற மாதிரி ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சுன்னா அதையுமே அந்த கமெண்ட்டுக்கு கீழே வந்து நீங்க ரிப்ளை பண்ணுங்க. அப்கமிங் வீடியோஸ்ல அதை பத்தியுமே நம்ம வந்து பார்க்கலாம்.